இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். தாஜ்மஹால் காதலின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலர்களை காட்டுனாலே என்ன பண்ணுவாங்க, தாஜ்மஹாலை வந்து பின்னாடி காட்டுவாங்க. தமிழ் சினிமாவில் காதலோட சின்னம் அப்படின்னா தாஜ்மஹால் தான் சொல்லுவாங்க. அது ஒரு உலக அதிசயமாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து தன்னோட கணவன் வந்து மனைவிக்காக கட்டிய ஒரு நினைவிடம். அவர்கள் இருவரும் வந்து ஆழமாக காதலித்தாங்க. காதலித்ததோட நினைவாக வந்து மனைவியை மறக்க முடியாத அவன் என்ன பண்ணுறான், அவளோட நினைவாக வந்து ஒரு நினைவிடத்தை கட்டுறான், அந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் வந்து அவங்களோட காதலை வந்து காலத்துக்கும் சொல்லிகிட்ருக்கு. இதுதான் வந்து நாம் படித்தது. இப்படி தான் நானும் வந்து நம்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதற்கு பிறகும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காதல்னால என்ன பண்ணுவாங்க, சலீம் அனார்கலி, மும்தாஜ், ஷாஜகான் இப்படி தான் வந்து நம்மளை சொல்லி நம்ப வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஷாஜகான் மும்தாஜ் காதல் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஷாஜகான் வந்து மும்தாஜை கட்டுறாரு. மும்தாஜ் ஷாஜகானுக்கு எத்தனாவது மனைவி? 7வது மனைவி. மும்தாஜும் ஒன்றும் கல்யாணமாகாத பொண்ணு கிடையாது. அவரோட முதல் கணவனை கொண்டுட்டு தான் என்ன பண்ணுறான், இந்த ஷாஜகான் வந்து மும்தாஜை வந்து கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணவனே என்ன ஆகுது, அந்த மும்தாஜுக்கு 14 குழந்தைகள் பிறக்குது. அந்த 14 குழந்தைகள் பிறக்கக்குள்ளே 14வது பிரசவத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க. மனைவி இறந்தவனே அவர் வந்து அந்த மனைவி மேலே ஒரு தீராத காதல் கொண்டார். ஏன்னா ஒரு காதல்னாலே வந்து எடுத்துக்காட்டு யார், ஷாஜகான், மும்தாஜ். அவர் மனைவி இறந்தவனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து துக்கம் தாளாத அவரோட தங்கச்சியை கட்டுறாரு. யார்? ஷாஜகான் வந்து மும்தாஜோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவரோட காதல் அவ்வளோ புனிதமானது. அதோடு அவர் அடங்கினாரா? அப்படி கிடையாது. அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை என்ன இருக்குது, மும்தாஜ் சாயலில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் இது காரி துப்புற மாரி இருக்குது. இதுக்கு மேலே இந்த அசிங்கத்தை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. இதை வந்து நாம் வந்து புனிதமான காதல், இருவரோட காதல் வந்து புனிதமான காதல் அப்படின்றத நம்மளை வந்து நம்ப வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்து கல்வித்துறை அமைச்சராக மத்திய அரசாங்கத்தில் யார் இருந்தாங்கன்றத விக்கிபீடியாவில் இல்லை கூகுளில் போட்டு பாருங்கள். இது ஏன் வந்து ஷாஜகான் மும்தாஜ் தான் வந்து புனிதமான காதலர்கள், அதுக்கப்புறம் சலீம் அனார்கலி தான் வந்து காதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றதெல்லாம் வந்து நாம் வந்து நம்ப வைக்கப்பட்டோம் அப்படின்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா, 35 வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் யார் வந்து கல்வியாளர்களாக இருந்தாங்கன்னு விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சரி, ஷாஜகான் மும்தாஜ் காதல் வந்து பார்த்துட்டோம், எவ்வளோ புனிதமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. வாந்தி வந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து கச்சிப்பாலை வந்து மூடிக்கோங்க. அதை விட கேவலமாக இருக்கும் யார், சலீம் அனார்கலி. இப்போ சலீம்ன்றது யார் அப்படின்னா வந்து, அதாவது வந்து இவர் வந்து தேஜான்ற ஒரு இந்து பெண்ணை வந்து அக்பர் கல்யாணம் பண்ணுறாரு. அவர்களுக்கு 3 பையன். முதல் பையன் வந்து அந்த தேஜாவுக்கு பிறக்கிறாங்க. 3வது பையன் என்ன பண்ணுறான், இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்தான் அப்படின்ற வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வளர்றான். வளர்ந்ததுக்கப்புறம் எல்லா அரசர்களும் ஒரு அந்தப்புறம் வச்சுருப்பாங்க. அந்த அந்தப்புறத்தில் என்ன பண்ணுறான், ஒரு டைம் எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்குறப்ப ஒரு அழகியை பார்த்துட்றான். அந்த அழகியை பார்த்தவொடனே அவனுக்கு அது மேலே ஒரு தீராத காதல் வந்துடுது. இந்த தீராத காதல்னால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. இதை வந்து அக்பர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து மிக சிறந்த அழகிகள் 3 அழகிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். என்னது, நம்மளோட புனிதமான காதலன் இருக்கான்ல சலீம், அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, 3 அழகிகளை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணாலும் அவர் தான் வந்து புனிதமான காதல் பண்ணிகிட்ருக்கானே, அவனோட காதல் என்ன இருக்குது, அந்த அந்தப்புறத்து அழகி மேலேயே போயிட்டுருக்குது. அந்த அந்தப்புறத்து மேலே அழகி மேலே போயிட்டு அவர்கள் வந்து எல்லை மீறி போகிறாங்க. அவர்களோட காதல் வந்து எல்லை மீறி போய் படுக்கறை வரைக்கும் போயிடுது. போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து இதை அரசர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னே கடுமையான கோபம் அடைகிறாரு. கடுமையான கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த அனார்கலியை வந்து என்ன பண்ணுறாரு, உயிரோட சமாதி வைக்கிறாரு. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது அந்த அனார்கலின்றது யார், அக்பரோட மனைவி, அந்தப்புற அழகி அக்பரோட மனைவி. அதுக்கு பிறந்தவன் தான் யார், இந்த பையன். இப்போ இந்த காதல் என்னது, யார் யாருக்குள்ள நடந்திருக்குன்றதை நீங்களே வந்து அலசி பார்த்துக்கோங்க. எவ்வளோ புனிதமானது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப வாந்தி வருதா? சரி, ரைட்டு. இப்படி பார்த்தவொடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த 2 பேரையும் பிரிக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு உயிரோட சமாதி அமைக்கிறாரு. அமைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவரே வந்து அக்பரே அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த சலீமை விட்டு என்ன பண்ணுறாரு, கல்லால் அடித்து அவரை வந்து கொல்றாங்க. அவரோட மூத்த மகனை வச்சு கொல்றாங்க. கொன்னதுக்கப்புறம் இந்த பையனை அவர் காப்பாற்றிடுறாரு. இப்போ
புனிதமான காதல் அப்படின்னு நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு கன்றாவியாக இருக்குது. இந்த கன்றாவி என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை நம்ப வச்சுருக்காங்க இதுதான் புனிதமான காதல் அப்படின்னுட்டு. நம்ம சங்க காலத்து இலக்கியத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், தமிழோ இல்லை எதுவாக இருந்த புராணங்களாக இருக்கட்டும். ராமர் சீதை இந்த காதல்லாம் எப்படிப்பட்ட காதல்? காதலுக்கு இலக்கணம் யார்? இந்த இவ்வளோ பெரிய புனிதமான ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்த ராமன் எங்கே இருக்கிறான்? 14வது பிள்ளையை பெற்றிருக்கிறான், அதுவும் 7வது மனைவிக்கிட்ட. அந்த துக்கம் தாளாத என்ன பண்ணுறான், அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுக்கு பிறந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், சலீம் அனார்கள்ன்றவன் தன்னோட அம்மாவை சரி ரைட்டு விடுங்க, இதுக்கு மேலே அந்த அசிங்கத்தை நீங்களே திரும்பி ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நம்ப வைக்கப்பட்டு முட்டாளாக்கப்பட்டிருக்கும் வரலாற்றில் நிறைய விஷயங்களை இப்படி தான் ஏமாற்றி திரித்து சொல்லியிருக்கிறாங்க. நாமளோட அறிவை நாம் பயன்படுத்தி இந்தமாரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்களை கண்மூடித்தனமாக நாம் இனியும் நம்பக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கை. நீங்கள் வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க. வரலாறுன்றது மிக மிக முக்கியம் நம்மளுக்கு. இப்போ எப்படி நாம் முட்டாளாக்கப்படுறோம், வரலாறுன்னு சொல்லி தான் நம்ம முட்டாளாக்கப்படுறோம். அப்போ அந்த உண்மையான வரலாறுகளை நம்ம தெரியறதுக்கு ஆர்வம் படுறதுன்னா அதேமாரி நம்ம சந்ததிக்கும் என்ன பண்ணணும், உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லணும். எதையுமே கண்மூடித்தனமாக பிளைண்டாக நாம் நம்பக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புனிதமான காதலோட சின்னமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதையே நான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் படிக்கக்குள்ளேயே காதலோட சின்னம், காதல்னாலே தாஜ்மஹால் தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்குள்ள ஒரு காதலிச்ச பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கோம், தாஜ்மஹாலை என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் என்னவோ அந்த காதல் புட்டுக்கிட்டு போச்சு, அது வேறு விஷயம். இந்த வீடியோவை என் பொண்டாட்டி பார்க்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.